ஓகே, டன். நம்ம போன கிளாஸில் உடைய அப்படிங்கிறத எப்படி நம்ம ப்ரொனனோட சேர்க்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். ப்ரொனன் ப்ரிப்போசிஷன் பார்த்துட்டோம், ஜெண்டர் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? அண்டு இப்போ நம்ம டே 6 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ போன இதில் நம்ம ஒன்று தானே பார்த்தோம், உடைய, அதாவது கா அப்படிங்கிற மட்டும் தான் பார்த்தோம். இதுக்கடுத்து நிறைய இருக்குதுல்ல. லைக் நம்ம தமிழில் சொல்லணும்னா இல்லு, இக்கு, இருந்து, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சே, மே, கோ, கக், பர், இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல. அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றா. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். போன இதில் ஜெண்டர் வந்ததுனால, எக்ஸ்ட்ரா ஜெண்டர் பாய்ஸும் கேர்ள்ஸும் வந்ததுனால கொஞ்சம் நிறையா போச்சு. இதில் அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. ஸோ இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, வாங்க உங்களுக்கு போர்டில் போய் சொல்லித்தரேன். இப்போ பாருங்களேன், டே 6 அதான். இப்போ இந்த ப்ரிப்போசிஷனில் என்னென்ன பார்க்கணும், ஒரு இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரிங்களா? உடைய பார்த்தாச்சு. ரிமைனிங் இருக்குது இல்லையா, இல்லு, இக்கு, இது எல்லாமே இப்போது அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதேமாதிரி பாருங்கள், நான், நீ, அவன், அவள், இவன், இவள், இதெல்லாம் பார்த்துருக்கோமா? போட்டாச்சு. இதுக்கு பாருங்கள், நான் ப்ளஸ் இல்லு என்ன வரும், எண்ணில் அப்படின்னு வரும். நான் ப்ளஸ் இல், நானில் கிடையாது, எண்ணில். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நீ ப்ளஸ் இல் உன்னில் அப்படின்னு அர்த்தம். அதான் இங்கே போட்டிருப்போம். கரெக்டாக? இப்போது இந்த எண்ணில் அப்படின்ற வார்த்தை நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், நான் அடுத்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நானுன்னா என்னது, மே, இல்லைன்னா என்னது, மே. அப்போது மே ப்ளஸ் மே வராது, மேரா மே அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஏன் தெரியுமா? இதில் கொஞ்சம் இந்த இதில் ராலாம் வருது. ஏன்னா இங்கே பாருங்கள், தும்மு மே, அதாவது நீ, நான். இதில் பார்த்தோன்னா ஒருத்தரை மட்டும் தான் குறிக்குது. ஸோ அதனால் தும்ஹாரா, மேரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மே மட்டும் அது ஒரு சென்டென்ஸே ஃபார்ம் ஆகாது, அது ஒரு முழுமை அடையாது. ஸோ அதனால தான் நம்ம இதில் மேரா அப்படிங்கிறது சேர்க்குறோம். இதுக்கு முன்னாடி என்னது, நான் அப்படின்னா மே மட்டும் தான் பார்த்தோம். ஏன் இதில் எதுக்கு மேரான்னு வருது? ஏன் அப்படின்னா இதில் ப்ரிப்போசிஷன் ஆட் ஆகிருக்குது. அதோடு சேர்ந்து வரும்போது அப்போ ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும்ல. ஸோ அதுதான் இது எப்படி கன்வெர்ட் ஆகுது, மேரா அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகிடுது. போனதில் நம்ம பார்த்தோம்ல, மேரா அப்படின்னா என்னுடைய, துமாரா உன்னுடைய, எல்லாத்துலேயும் ரா அப்படிங்கிறது ஆட் ஆகும். மேரா மே. இப்போது போன இதில் சொன்னேன், ஆண் முடியுது, அப்போது ஆண் பால், அதாவது ஜெண்டர் மேலே குறிக்கிறது, ஆண்களை பார்த்து குறிக்கிறது. இதே இது எண்ணில் அப்படிங்கிற ஒரு பெண்ணு சொல்லுது, எண்ணில் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னா மேரி மே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். ஓகேவா? என்ன சொல்லும், மேரி மே. ஒரு பாய் சொல்லலாம், எப்படி சொல்லுவான், மேரா மே அப்படின்னு சொல்லுவான். மேரா மே, மேரி மே. புரிஞ்சிச்சா? இதுதான் இது வரும். அடுத்து பாருங்கள், நீ ப்ளஸ் இல் என்னது, உன்னில். இப்போ நீனா என்னது, தும், என்ன வரும், தும். நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இல்லைனானது as usual மே. அப்போது தும் ப்ளஸ் மே என்ன வரும், இதில் அப்படியே வந்துருங்க, ரொம்ப ஈஸி. தும் ப்ளஸ் மே, தும்முமே அப்படின்னு அர்த்தம். தும்முமேனா என்ன அர்த்தம், உன்னில் அப்படின்னு அர்த்தம். தும்முனானது நீ, மேனானது இல்லு, நீ ப்ளஸ் இல் உன்னில் மாறும். அப்போது தும்முமே, உன்னில் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க, அப்படி சொல்லும்போது என்ன, தும்முமே, ஓ கான்ஃபிடென்ஸ் ஹே அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இந்த மாதிரி புரியுதா? இந்த வார்த்தைக்கு நம்ம அது ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பாய்க்கும் கேர்ளுக்கும் சேம் தான். சரிங்களா? தும்முமே அப்படிங்கிறது இது ஒன்று தான் குறிச்சிருது. ஏன் இப்போ தெரியுமா, இதில் மேரான்னு வந்துருச்சு, ஆண் வந்துருச்சு. அதனால தான் அதுலேருந்து ஆ அப்படிங்கிறது ஒரு ஆணை குறிச்சிருது. அப்போ ஈங்கிறது நமக்கு பெண்களை குறிக்கணும் அப்படின்னு வரும். ஆனால் இதில் பாருங்களேன், தும்முமே அப்படிங்கிறது காமனாக எல்லாத்தையும் குறிச்சிருது. அப்போ இது ஆணுக்கும் தும்முமே தான் சொல்லணும், பெண்ணுக்கும் தும்முமே தான் சொல்லணும். ரெண்டுமே ஒரே மீன் தான், உன்னில் அப்படி தான் குறிக்கிறது. சரி, இப்போ அடுத்து பாருங்களேன், இவன் ப்ளஸ் இல், இவனில். இவனில் தமிழில் இவனில் அப்படிங்கிறது ஆணை குறிக்குதுன்னு நமக்கு தெரியும். இவளில் அப்படிங்கிறத பெண்களை குறிக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஹிந்தியில் இதுக்கு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, இவனுன்னா என்ன பார்த்துருக்கோம், தனியாக பார்க்கும்போது இவன் என்னது, ஓ வன்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன சேர்த்துருக்கோம், ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன சொல்லணும், ஓ வங்கிறது எப்படி மாறிடும், உஸ்ஸு இஸ்ஸு அப்படின்னு மாறிடும். அப்போ இவன் அப்போனா என்னது, போன இதில் பார்த்துருக்கோம்ல, இவனுடைய. அப்போ அந்த இவன் இது இந்த ப்ரிப்போசிஷனோடு ஆட் பண்ணும்போது இஸ்ன்னு மாறிடும். அதே தான் இதுலேயும் வரும். எல்லாத்துக்குமே இப்படி தாங்க வரும். ப்ரிப்போசிஷன் ஆட் ஆகும்போது இஸ்ன்னு மாறிடும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து பாருங்கள், இஸ். அடுத்து என்னது, இல்லு. இதுக்கு இஸ்ஸு நம்ம போட்டாச்சு, இல்லுக்கு மே போட்டாச்சு. அப்போது இஸ்மே. இஸ்மேனா என்ன அர்த்தம், இவனில் அப்படின்னு அர்த்தம். இஸ்மே.
அடுத்து பாருங்கள் இவளில். போனதில் என்ன பார்த்தோம்? இவன் இவள் ரெண்டுத்துக்குமே இஸ் தானே பார்த்தோம். சேம் தான் இங்கேயும் வரும். அதே தான் இஸ் ப்ளஸ் மே. இஸ் மே. தமிழ் எப்படி வருது? இவனில் இவளில் அப்படிங்கிறது ஆண்கள் மாதிரி தனிச்சு சொல்லிடுது. ஆனால் ஹிந்தியில் எப்படி வருது? இஸ்மே தான் ரெண்டு பேருக்கும் இதுதான் வரும். ஏன்னா ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எப்படி சும்மா நம்ம வந்து சொல்ல முடியாது. இஸ்மே அப்படின்னு ஆனா பெண்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்து தான் சொல்ல முடியும். இஸ்மே சைகை காமிச்சா தான் நம்ம சொல்லவே முடியும் அந்த அந்த அர்த்தத்தை. ஓகேவா? இஸ்மே. அடுத்து பாருங்கள் சேம். இஸ்மே நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி உஸ்மேனா என்ன அர்த்தம்? அவனில் அவளில். சேம் தான். உஸ் ப்ளஸ் மே. உஸ் ப்ளஸ் மே. உஸ்மே. இதுவும் அதே மாதிரி தான். உஸ்மே. புரியுதா? உஸ்மே உஸ்மே இஸ்மே அப்படின்னு வந்து சொல்லிடும். அதே மாதிரி பாருங்கள் வேறு என்னது? அதில் இதில் அதுக்கும் என்ன வரும்? போனதிலே சொன்னோம். அது இதுக்கும் சேம் தான். உஸ் இஸ் தான். சரி, இப்போ இந்த இதில் பாருங்கள் இன்னும் ஒரு 3 இது இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே பார்த்தாச்சு. இன்னும் நம்ம என்ன பார்க்கலாம்? அவர்கள் இவர்கள் அப்படிங்கிறத பார்க்க. இப்போது அவர்கள் ப்ளஸ் இல் அப்படிங்கிறது நீங்கள் போடுங்க. அவர்கள் ப்ளஸ் இல் அப்படின்னு போட்டு அவர்களில். இதுக்கு என்ன வரும்? உண்மே. அவர்களில். இஸ்ஸுக்கு பதிலாக இன்னும் ஆட் பண்ணோம். ஏன்னா இது வந்து ரெஸ்பெக்ட், வித் ரெஸ்பெக்ட். அது வந்து வித் ரெஸ்பெக்ட். சரி, இப்போது உண்மை. அவங்களில். ஆண்களை பார்த்து பெண்களை பார்த்து நம்ம வந்து சொல்கிறது உண்மை அப்படின்னு தான் சொல்லுவோம். இவங்களில், அதாவது இவர்களில், இவங்களில் அப்படின்னு சொல்லல. அப்போது இன்மை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கோங்க. உங்களில் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் ப்ளஸ் இல் அதுதான் என்னவா மாறும்? உங்களில் அப்படின்னு மாறும். அப்போது ஆப்புமே. சிம்பிள். ஆப்புமே. எங்களில். நாம் ப்ளஸில் நம்மில் எங்களில். ஹம்முன்னு பார்த்துருக்கோமா? அப்போ ஹம்மு ப்ளஸ் மே அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஹம் மே அப்படின்னா எங்களில் நம்மில் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள் அடுத்த இது டக்கு டக்குன்னு பார்த்துருவோம் பாருங்கள். அடுத்து இல்லை நம்ம தூக்கிடுவோம். இல்லைலாம் நம்ம எடுத்துகிட்டு அடுத்த ப்ரிப்போசிஷன் நம்ம போட்டுருவோம். இப்போ நம்ம அடுத்த இது பார்ப்போம். இல்லை நம்ம பார்த்தாச்சு இல்லையா? அடுத்து என்ன இருக்குது? இக்கு இருக்குது. அப்போ நான் ப்ளஸ் இக்கு என்ன வரும்? நான் ப்ளஸ் இக்கு சொல்லுங்கள். எனக்கு அப்படின்னு வரும். எனக்கு. நீ ப்ளஸ் இக்கு உனக்கு. இவன் ப்ளஸ் இக்கு இவனுக்கு. இவள் ப்ளஸ் இக்கு இவளுக்கு. அவன் ப்ளஸ் இக்கு அவனுக்கு. அவள் ப்ளஸ் இக்கு அவளுக்கு. சரியா? அவளுக்கு அவனுக்கு இவனுக்கு இவளுக்கு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம பாருங்கள் அதே மாதிரி ஆட் பண்ணுங்கள் பார்ப்போம். நானுன்னா என்னது? மே. இக்கனா என்னது? இக்கனா என்ன பார்த்துருக்கோம்? கோ அப்படிங்கிறத பார்த்துருக்கோமா? அப்போது மே ப்ளஸ் கோ. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? மே வந்துச்சுன்னா இதில் என்ன ஆட் பண்ணும்? ரா ஆட் பண்ணணும் சொல்லியிருக்கேன். அப்போது மேரா கோ அப்படின்னு வரும். ஓகேவா? மேரா கோனா என்ன அர்த்தம்? எனக்கு அப்படின்னு அர்த்தம். இதே ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சுன்னா மேரி கோ அப்படின்னு சொல்லும். எனக்கு அப்படிங்கிறது சொல்லும். சேம் கான்செப்ட் தான். அடுத்து பாருங்கள் உனக்கு. நீனா என்னது? தும்மு. இக்குன்னு என்னது? அடுத்து கோ. சாரி, இதில் வந்து கோன்னு கோ. அப்போது தும் கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தும் கோ. நீ ப்ளஸ் இக்கு உனக்கு. நீ என்னது? தும்மு கோ. அப்போ தும் கோ அப்படின்னு மாறிடும். இதில் வந்து இன்னும் சில ஸ்டேட்டில் வந்து இப்படியும் சொல்லுவாங்க, துஜ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உனக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ரெண்டுமே சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தும்கோனாலும் உனக்கு தான் அர்த்தம், துஜ்கோனாலும் உனக்கு தான் அர்த்தம். ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சரியா? ஓகே. அடுத்து பாருங்கள் இவனுக்கு. ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? இவன் என்ன சொல்லியிருக்கோம்? இதில் இஸ்ஸு. அது அப்படியே தான் இங்கே வரும். இஸ்ஸு ப்ளஸ் கோ. இஸ்ஸு ப்ளஸ் கோ. அடுத்து அவனுக்கு உஸ் ப்ளஸ் கோ. உஸ் ப்ளஸ் கோ. உஸ்கோ உஸ்கோ அப்படின்னு தான் வரும். அப்போ பாருங்கள் இஸ்கோ. இஸ்கோனா என்ன அர்த்தம்? இவனுக்கு அப்படின்னு அர்த்தம். இஸ்கோனா என்ன அர்த்தம்? இவளுக்குன்னு அர்த்தம். உஸ்கோனா அவனுக்கு. உஸ்கோனா அவளுக்கு. அதுக்கும் சேம் தான் வரும். அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த இசுக்கு பதில் இன்னும் போட்டுக்கோங்க. போனே அப்படியே இப்போ தானே சொன்னேன் நான், அப்படியே நீங்கள் சட்டம். உன்கோ அவங்களுக்கு. இன்கோ இவங்களுக்கு. ஆப்கோ உங்களுக்கு. ஹம்கோ எங்களுக்கு நம்மளுக்கு அப்படின்னு வரும்.
சேம் கான்செப்ட் தான். எழுதி வச்சுக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து இப்போது இதோட நிறுத்திக்கேன் இல்லையா, அடுத்தது நீங்கள் தான் எழுதணும். சரிங்களா? இப்போ சொல்கிறதெல்லாம் வாய்விலே நான் சொல்லிட்டேன். அடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாமா? இக்கு பார்த்தாச்சு, இருந்து பார்த்துருவோன்னா நான் ப்ளஸ் இருந்து, நான் ப்ளஸ் இருந்து அப்படின்னா என்ன வரும்? எண்ணிலிருந்து. சரிங்களா? எண்ணிலிருந்து அப்படின்னு வரும். நீங்கள் எண்ணிலிருந்து சொல்லணும்னா என்ன சொல்லணும்? இப்போ பாருங்கள், நானும் என்னது மே, இருந்துன்னா என்னது சே. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இருந்து போட்டுரும். அப்படி நான் வந்து இப்படி போட்டுறேன், இருந்து அப்படின்னு போட்டுறேன். சரியா? ஃபைன். நீ ப்ளஸ் இருந்து உன்னிலிருந்து, இவன் ப்ளஸ் இருந்து இவனிலிருந்து, இவள் ப்ளஸ் இருந்து இவளிலிருந்து, அவன் ப்ளஸ் இருந்து அவனிலிருந்து, அவள் ப்ளஸ் இருந்து அவளிலிருந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்களேன். சரி, இப்போ பாருங்கள், நானது மே, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்து என்னது இந்த இடத்துல சே படிச்சிருக்கோமா? இப்போ பாருங்கள், மே ப்ளஸ் சே, இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? அதே தான், மேரா ப்ளஸ் சேவாகிடும். மேரா சே அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணிலிருந்து அப்படின்னு அர்த்தம். மேரி சேனா எண்ணிலிருந்து, ஃபார் கேர்ள்ஸ். சேம், மேரா சே மேரி சே இப்படி நீங்கள் சொல்லணும். புரியுதா? டன். அடுத்து பாருங்கள், நீ ப்ளஸ் இருந்து உன்னிலிருந்து, அப்போ நீ என்னது தும், அந்த இருந்துக்கு அது சே, அப்போ தும் சே அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி துஜு சே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? தும் ப்ளஸ் சே, தும் சே அப்படி நம்ம சொல்லணும். அடுத்து சேம், இவன் ப்ளஸ் இருந்து, இவனுக்கு ஆட்டோமேட்டிக்கானது இஸ்ஸு, அதுக்கடுத்து என்னது சே, அப்போ இஸ் சே. இஸ் சேனா என்ன அர்த்தம்? இவனிலிருந்து, இவளிலிருந்துக்கும் இஸ் சே தான் வரும். ஓகேவா? இஸ் சே, இஸ் சே, உஸ் சே அண்டு உஸ் சே. புரியுதா? இதே மாதிரி அடுத்த நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களில் இருந்து ஆப் சே, இவங்களில் இருந்து இன் சே, அவங்களில் இருந்து உன் சே, நம்மில் இருந்து எங்களில் இருந்து அப்படின்னா என்னது? ஹம் சே அப்படின்னு சொல்லணும். ரெண்டுத்துக்கும் அதுதான் வரும். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன இருக்குது? இல்லு பார்த்தாச்சு, இக்கு பார்த்தாச்சு, இருந்து மீது சேம். இது வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரலான்ட்டு இருக்கேன். சரிங்களா? இதோட நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு நான் அடுத்த அந்த லைவ் செஷனில் உங்களுக்கு நான் கேட்குறேன். சரிங்களா? ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ இதே மாதிரி பாருங்கள். பட் ஆனால் சிம்பிளாக ஒரு மேலோட்டமாக நான் சொல்லிடுறேன். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சும். நான் ப்ளஸ் அந்த மீது அப்படின்னு இருக்க, நான் ப்ளஸ் மீது எப்படி மாறும்? என் மீதுன்னு மாறிடும். அப்போ என்னது? மேரா பர், மேரா பர், மேரி பர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீ ப்ளஸ் மீது உன் மீது அப்படின்னு மாறும். ஓகேவா? அப்போ உன் மீதுன்னா என்னது? தும் ப்ளஸ் பர், தும் பர். அதே மாதிரி இஸ் பர், உஸ் பர். சரிங்களா? இஸ் பர்னா இவன் மீது இவள் மீது, உஸ் பர்னா அவன் மீது அவள் மீது, இவங்க மீதுனா இன் பர், அவங்கள் மீதுனா உன் பர், நம் மீதுனா ஹம் பர். சேம் கான்செப்ட். வரை தக், இது நம்ம பார்க்கணும். ஹம் தக் நம் வரை, உன் வரை நீ ப்ளஸ் நான் ப்ளஸ் வரை என் வரை. என் வரை அப்படின்னு மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் எல்லாமே தெரிஞ்சுப்போம். என் வரை மேரா தக், மேரி தக்னா என் வரை கேர்ள்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், நீ ப்ளஸ் வரை உன் வரை, நீ ப்ளஸ் வரை உன் வரை, அப்போது தும் தக் உன் வரை. அதே மாதிரி தான் இஸ் தக் இவன் வரை இவள் வரை, இது வரை அது வரை. இதில் நம்ம இது அதுன்னு சொல்லியிருக்கோம்ல, எல்லாத்துக்குமே இஸ் தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இஸ் தக் உஸ் தக், இது வரை அது வரை, அதுக்கும் இஸ் தக் உஸ் தக் தான் வரும். இவன் வரை அவன் வரை, அதுக்கும் இஸ் தக் உஸ் தக் தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? இது வரை அது வரைக்கும் அதுதான் வரும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், டே 6ல் ஃபுல்லாக நீங்கள் எழுதி பாருங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் எழுதி பாருங்கள். சரியா?
எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். உன் ப்ளஸ் இல், உன்னில், நம்ம இதெல்லாம் இப்போ தானே பார்த்தோம். மீராமே, இஸ்மே, உஸ்மே, உண்மே, இன்மே, அவங்களில் எல்லாமே பார்த்துரும். மீது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் உன் ப்ளஸ் மீது, உன் மீது. நீனா என்னது, நீ ப்ளஸ் மீது தான் எப்படி மாறிடுது, உன் மீது அப்படி மாறிடுது. இப்போ தான் உங்கள்கிட்ட சொன்னேன் சரிங்களா. அதுதான் அப்படியே பாருங்கள். தும் ப்ளஸ் பர், தும்னா என்னது உன், நீ மீது, இப்போ தும் பர், மேரா பர், மேரி பர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், அப்படியே மாறிட்டே இருக்கும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், உன் ப்ளஸ் இருந்து, உன்னில் இருந்து அப்படின்னு சொல்லணும்ல. இதில் வந்து நம்ம என்ன சொல்லிருக்கேன், ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து மேவும் யூஸ் பண்ணிக்கலாம், சேவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு கிளாஸில் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா. அதே தான் இதுலேயும் உன்னிலிருந்து அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், தும் சே அப்படின்னாலும் உன்னிலிருந்து தான், தும் மே சே அப்படின்னு சொன்னாலும் உன்னிலிருந்து தான். இப்போ அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா. இப்போது எண்ணிலிருந்து, என் ப்ளஸ் இருந்து, எண்ணிலிருந்து அப்படின்னா வரும், எண்ணிலிருந்து தான் சொல்ல முடியும். அப்போ எண்ணிலிருந்து சொல்லும் போது மேரா சே அப்படின்னும் சொல்லலாம், மேரா மே சே அப்படின்னு சொல்ல. ஏன்னா அதில் இல்லு வருது, அதையும் பிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என் கூட்டல் இல் கூட்டல் இருந்து, எண்ணில் இருந்து. ஓகே, அதான் வரும் சரிங்க. என் கூட்டல் இல் கூட்டல் இருந்து, எண்ணில் இருந்து. ஏன்னா அதில் இல்லு வருது, இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி மெயின் பார்த்துக்கோம். அதனால நீங்கள் அதையும் சொல்லிக்கலாம், தப்பே கிடையாது, எல்லாமே கரெக்டு தான். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் மைண்டில் நிற்கும். ஓகேவா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்துட்டே நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டவுட் கேட்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் கேட்பேன், இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்களா, பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு தான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த மைண்டில் வரணும் இல்லை, அதனால சொல்கிறேன். பிகாஸ் பேசிடணும், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பேசிடணும். பேச வைக்காமல் இங்கேருந்து, பேசாமல் இங்கேருந்து போகக்கூடாது, நானும் பேச வைக்காமல் இங்கேருந்து போகக்கூடாது. புரியுதா. டன். இப்போ நம்ம அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம் சரியா.